Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. சமீபத்தில் நடந்த ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை தவிர யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அப்படி சொன்னது எதிர்காலத்தில் பாஜகவுக்காக காத்திருக்கிற மாதிரி தானே. திமுக பாஜக தவிர வேற யாரையும் விமர்சிக்க வேண்டாம் தான் சொன்னார். நீங்க ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. இவங்க ரெண்டு பேர் தான் நம்முடைய பொது எதிரிகள் சொல்லியிருக்காங்க. பொது எதிரிகள் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பாஜக இல்லாமல் பல நிர்வாகிகள் இப்போதைய அதிமுக எம்எல்ஏக்கள் மறுபடியும் ஜெயிக்க முடியாது. சரியா தவற? அது எப்படி சொல்றீங்க நீங்க? சரியா தவற? பாஜக இல்லாமல் இருந்திருந்தா 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பிடிச்சி பாஜக சேர்ந்ததுனால தான் கெட்டு போனேன். நான் அதை 2019 சொல்லிட்டு இருக்கேன். அமைக்கவே முடியாதுங்க. ஏன்னா அமைக்கிறதுக்கான லாஜிக்கே இல்லை. ஏன்னா அமைச்சாங்கன்னா they should be fools. ஏன் சொல்றேன்னா நேரடியாக சொல்றீங்க. 40 லட்சம் வாக்குகளை நீங்க பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் அண்ணா திமுக முட்டாள்தனம் செய்கிறது. நீங்க தற்கொலை முயற்சின்னு 2019 சொல்லிட்டேன். ஓபிஎஸ்ங்கிற பூதத்தை உள்ள வச்சுக்கிட்டு பாஜக எடுபிடி ஓபிஎஸ் உள்ள வச்சுட்டு எப்படி அந்த அண்ணா இது பாஜக வெளியே வர முடியும்? Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாஜக பிரச்சனையில் அதிமுக அமைதி காக்கிறதா, அதிமுகவுக்காக பாஜக காத்திருக்கிறதா, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு கலை இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு கலை. வணக்கம். பாஜக விஷயத்தில் அதிமுக கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குல்ல? அவங்க ஒன்றும் அமைதியாக இல்லையே. எல்லா விஷயத்துலையும் அவங்க அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சண்டை போடுறதுக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் அவங்க யாரும் இல்லை இருந்து அங்கே அவங்களும் சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்க. வெளியில் அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பாஜக அரசு எதையுமே சரி இப்போ கூட சொல்லியிருக்காங்க வெள்ள நிவாரணம் எல்லா அரசும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. என்ன பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. ஆனால் மாநில அரசு கேட்குறத மத்திய அரசு காதில் எப்பயுமே போட்டுக்கிறதில்ல. நாங்கள் இருந்தப்பையும் சரி இப்போயும் சரி போட்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அறிக்கை விட்டுருக்கார் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். அதனால் பாஜகவினுடைய உதாரணமாக சம்பல் மசூதி விஷயத்தில் அது பல இடங்களில் எஸ்டிபிஐ நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கி பேசுகிறவங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தான். ரிப்போர்ட்ஸ் எனக்கு வருது. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எஸ்டிபிஐ இஸ்லாமியர்களை திரட்டி சம்பல் மசூதி ஆய்வுக்கு எதிராக பெரிய அளவுக்கு அந்த கலவரம், அதில் 5 பேர் இறந்தது, பாஜக இந்த வன்மத்தை கையில் எடுத்திருப்பது, இதுக்கு எதிராக அவங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் எல்லா இடங்களையும் நீக்க வர அதிமுக தான் கூப்பிட்றாங்க. அதிமுக போய் அங்கே கலந்துக்கிட்டு தலைமை உரையாற்றுறாங்க. முக்கியமாக சமீபத்தில் நடந்த ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை தவிர யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அப்படி சொன்னது எதிர்காலத்தில் பாஜகவுக்காக காத்திருக்கிற மாதிரி தானே. திமுக பாஜக தவிர வேறு யாரையும் விமர்சிக்க வேணாம் தான் சொன்னார். நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. திமுக பாஜக இருவரை தவிர வேறு யாரையும் விமர்சிக்க வேணாம். இவங்க ரெண்டு பேர் தான் நம்முடைய பொது எதிரிகள் சொல்லியிருக்காரு. பொது எதிரிகள் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பொது எதிரிகள் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அதிமுகக்கு எதிராக செயல்படுறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத தவிர அவருடைய நிர்வாகிகள் யாரும் பாஜக விமர்சிக்கிறது இல்லை. பாஜகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்காங்க. மறுக்க முடியுமா? சில பேருக்கு இருக்கலாம். ஒரு கட்சியில் பல்வேறு கருத்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஒப்பீனியன் தான் ஆல்வேஸ் ப்ரிவைல்ஸ். அதுதான் இன்டர்னல் டெமோக்ரஸி. கட்சியினுடைய உள்கட்சி ஜனநாயகம் என்பது அதுதான். பாஜக இல்லாமல் பல நிர்வாகிகள் இப்போதைய அதிமுக எம்எல்ஏக்கள் மறுபடியும் ஜெயிக்க முடியாது. சரியா தவற? அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இந்த சரியா தவற? பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருப்பார். பாஜக சேர்ந்ததுனால தான் கெட்டு போனார். நான் அதை 2019 சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பாஜக கூட்டணி பெரிய கூட்டணி அமைச்சிங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்கினீங்க? 18% தான் உங்களால் வாங்க முடிஞ்சு 2019. எத்தனை தொகுதியில் நின்னாங்க? 22 தொகுதியில் நின்னாங்க. இப்போ கொஞ்சம் கூட 32 தொகுதியில் நின்றுருக்காங்க. ஆனால் அன்றைக்கி எவ்வளோ கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருந்தாங்க? இன்றைக்கி எத்தனை கட்சி இருக்காங்க? கிட்டத்தட்ட அதிமுக வாங்கினது தனித்து வாங்கின வாக்குகள் தான். 2% தேமுதிக வாங்கின வாக்கு சேர்த்தா 23%. அதிமுக தனித்து 21% வாங்கியிருக்காங்கன்னா அதுவும் ரொம்ப அட்வர்ஸ் கண்டிஷனில்
இந்த தேர்தல் என்பது அதிமுகவுக்கு எப்பயுமே இவ்வளோ அட்வான்ஸான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்ததில்லை. ஏன்னா பெர்செப்ஷன் ரொம்ப மோசம். ஏன்னா மக்களவை தேர்தலை சொல்கிறீங்க. மக்களவை இப்போ இருக்க நிலைமையை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருக்குது. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக வருங்க எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? திமுக கூட்டணி எப்பயுமே பலமானது அல்லங்க. அப்படி ஒரு போலித்தனமான பிம்பம் கட்டுவிக்கப்படுகிறது. ஜெயிச்சா கூட நம்ப மாட்டீங்களோ? ஜெயிச்சாங்க, அதை நான் நம்புகிறேன். ஆனால் அது கூட்டணியினால் அல்லங்கிறத நான் சொல்ல வரேன். எதனால் ஜெயிச்சாங்க? இஸ்லாமியர் வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் 60 லட்சங்க. அதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சேர்த்து பாஜகவோட தவறாக அதிமுக கூட்டணி வைத்து கொண்டிருந்ததுனால இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி அதில் 40 லட்சம் பேர் வாக்களிச்சிருப்பாங்க இல்லையா? 60 லட்சத்தில் 40 லட்சம் கண்டிப்பாக வாக்களிச்சிருப்பாங்க. 65%. 40 லட்சம்னா 65%. அந்த வாக்குகள் மொத்தம் அப்படியே திமுக கூட்டணிக்கு போச்சுங்க. அதிமுக நம்பலையோ? எப்படி அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா எப்படி போடுவாங்க? இல்லாத கூட நம்பலையே. இல்லாதப்போ நடந்தது வேற விஷயம். அதுக்கு பிறகு வருவோம். ஜெயிச்ச காலத்தில் காரணம் இந்த இஸ்லாமியர் வாக்கு வங்கி ஒரு 40 லட்சம். இது ஒரு திமுக வெற்றி. அது ஒரு பக்கபலமாக இருந்து தீர்மானித்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 17 லட்சம் பேர், அவங்க மொத்த குடும்பத்தோடு சேர்த்து 51 லட்சம் பேர், அதில் ஒரு 30 லட்சம் பேர் வாக்களிச்சிருப்பாங்க. அவங்களும் திமுகவுக்கு தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதை நம்பி போட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிந்தி நாங்கள் இவங்களை எதிர்க்கட்சியில் உட்கார வைக்கிறது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அறிக்கையை விட்டாங்க. இப்போ அந்த 30 + 40 70 லட்சம் வாக்குகள் ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். ஒரு வாக்கு எண்ணிக்கை நடக்குது, தேர்தல் முடிஞ்சு வாக்கெடுப்பு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அப்போ துவக்கத்திலேயே 70 லட்சம் லீடில் திமுக கூட்டணி இருக்குது. அதிமுக இந்த 70 லட்சத்தை கேட்சப் பண்ணணும் முதல்ல, அதுக்கு மேலே லீடை காட்டணும். இட் இஸ் அன் அப்ஹில் டாஸ்க். நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு என்னங்க ஒரணா ஒன்றையான கட்சிங்க? யார் யார் சொல்கிறீங்க? எல்லாரும் என்ன ஒருனா ஒன்றையான பேர் சொல்லுங்களேன். ஒரணா ஒன்றையானு சொல்கிறீங்களே. சரி, ஒரணா ஒன்றையானா வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு காங்கிரஸுக்குன்னா ஒரு 1-2% இருக்கும். காங்கிரஸ் ஒரணாவா ஒன்றையானாவா? அதை ஒரணாவா, அதுதான் கொஞ்சம் பெரிய கட்சி. மற்ற கட்சிகள்லாம் அந்த ஒன்றையான கட்சி தான் பெருசுன்னா மற்றவங்க என்ன பாருங்க, மற்றெல்லாம் 1%, கம்யூனிஸ்டுகளுக்குலாம் என்னங்க வாக்கு வங்கி இருக்குது? அதிமுக கூட வந்தாலும் அவங்க ஒரணா ஒன்றையான தான். அவ்வளோதான். அதை ஏன் கூப்பிடுறாங்கன்னு தான் நான் அதிமுக திட்டிகிட்டே இருக்கிறேன். ஏன் அவங்கள கூப்பிடுறீங்க? அவங்களாம் வேண்டாம், உதவாதவங்களை வச்சுட்டு என்ன செய்ய? எடப்பாடி சொல்றாரு அதிமுக இஸ்லாமியர்கள் மத்தியில் போங்க. பாஜக விட்டீங்கல்ல, பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருங்க. நீங்கள் திரும்ப பாஜகவோட கள்ள உறவு வைத்து கொண்டிருப்பதாக ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக குற்றம் செஞ்சிட்டு இருக்குது. எதனாலன்னா, நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால நான் சொல்கிறேன், பாஜகவோடு அதிமுகவுக்கு ரகசிய உறவு இருக்குன்னு அவங்க சொல்கிறது. எதுக்காகன்னா, இருக்கா இல்லையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நீ சொல்ல போனால் நிச்சயமாக ரகசிய உறவு திமுகவுக்கு தான் இருக்குது. பாஜகவோட அதிமுக பாஜகவோட தேர்தல் சமயத்தில் வச்சுக்கலாம், கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கன்னு அமைதியாக இருக்குது. நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி திரு மோடியை பேர் சொல்லி விமர்சனம் பண்ணுறதில்ல, எந்த அறிக்கையும் விடுறதில்ல. திரு அண்ணாமலை வெளியாடு சென்று கற்று வந்தவர் கூட அதிமுக தொடர்பாக அமைதி தான் இருக்காரு. எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்போதுங்கிறதுக்கான சமிகைகள் அது இருக்கு. அண்ணாமலை எங்கே அமைதியாக இருக்காரு? ஒன்றும் சொல்லலையே. அதிமுக விஜய் பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, விஜய் வருகையால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, திராவிட கட்சிகள் 2 பேருக்கும் தான் பாதிப்பு. அதிமுக திமுக வாக்கு வங்கியை நாங்கள் மூவரும் பங்கிட்டு கொள்ள போகிறோம் சொல்கிறார். யார்? பாஜக, சீமான், விஜய். அதிமுக சேர்த்துன்னு சொல்கிறார். அவர் ஒன்றும் அதிமுகவோட கூட்டணிங்கிறத பற்றி நேரடியாக சொல்லி முதல்ல அவர் வெளிநாடு செல்றதுக்கு முன்னால் கடுமையாக அதிமுக விமர்சித்து இருந்தவர் இப்போ வந்த பிறகு ஒன்றுமே சொல்கிறதில்ல. இது இவ்வளோ பெரிய விமர்சனம் வச்சுருக்காரு. இவங்க பொதுவாக சொல்லிட்டாரு திராவிட கட்சிகள் அதிமுக திமுகனே சொல்கிறாரு. அவங்களுடைய வாக்கு வங்கி நாங்கள் தான், எங்களுக்கு தான் வரப்போகுதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி வச்சுக்கிற போகிற எண்ணம் இருந்தால். இன்னொன்று என்னங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முட்டாள்தனமாக இருந்தால் கூட தலைமை அதை யோசிப்பாங்க. எப்படின்னா, 40 லட்சம் வாக்குகள் நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சதுனால திமுக கூட்டணிக்கு போகுதுன்னா அதை அப்படியே விட்டுட்ருக்க முடியுமா? அவங்க, நான் அதான் சொல்கிறேங்க அவங்களுக்கு, திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வளைப்பதற்கு கவர்வதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. வேண்டாம்.
பண்ணாதீங்க, நான் சொல்லிட்டேன். அதிமுகவுக்கு காங்கிரஸ் வேண்டாம், யாரும் வேணாம், விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம், அதிமுக விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம், வேண்டாம், இந்திய கம்யூனிஸ்ட் வேண்டாம், சிபிஎம் வேண்டாம். ஆமாம், அதெல்லாம் சிபிஎம் எங்கே இருக்குது, நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணுங்க. முஸ்லீம் லீக் வேண்டாம், முஸ்லீம் லீக் வேண்டாம். முஸ்லீம் லீக் எஸ்டிபிஐ இருக்குது, எதுக்கு இன்னொரு முஸ்லீம் லீக்கு? எஸ்டிபிஐ தான் இருக்குது. யாரே வேண்டாம், எல்லாருக்கும் கதவு மூடுறீங்க. நீங்க எடப்பாடி திறந்து வச்சிருக்கிறாரு, திரு கலை கதவை மூடுறாரு. நான் இவங்களெல்லாம் இவங்களுக்காக திறந்து வைக்காதீங்கிறேன். வந்தால் சேர்த்துக்கோங்க, அது வேறு விஷயம். இவங்களை கூப்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எங்கே போக வேண்டிய இடம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் உள்ளே போங்க. நம்புறாங்களா? நம்புவோம் கண்டிப்பாக. எப்போ? இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதில் சந்தேகமே இல்லை. நான் தேர்தல் நம்மளன்னா எஸ்டிபி எப்படிங்க இங்கே வந்து சேருவான் கூட்டணிக்கு? எஸ்டிபி மட்டும் தானே வருது, பெரிய விஷயம் இல்லையா? ஒரு எஸ்டிபிஐ வர்றது பெரிய விஷயம். இது இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு பாஜக வெளியே வந்தவொடனே கூப்பிட்டு வச்சு பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துனாங்க, மாநாடுகள் நடத்துனாங்க, தெரியுமா? பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உடனடியாக நடந்த விஷயங்களுங்க. இதெல்லாம் நடக்கும், நம்புவாங்க. ஏன் பாஜகவோட திமுகவோட ஒரு காலத்தில் கூட்டணியில் தாங்க இருந்துச்சு. அண்ணா திமுக பிஜேபியோட கூட்டணி அமைக்காது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அமைக்கவே முடியாதுங்க. ஏன்னா அமைக்கிறதுக்கான லாஜிக்கே இல்லை. ஏன்னா அமைச்சாங்கன்னா தே ஷுட் பி ஃபூல்ஸ். ஏன் சொல்றேன்னா, நேரடியாக சொல்றீங்க. 40 லட்சம் வாக்குகளை பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் அண்ணா திமுக முட்டாள்தனம் செய்கிறது. நீங்க தற்கொலை முயற்சின்னு 2019 சொல்லிட்டேன். அவங்க பேச கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன சரி, கடைசியாக வந்துட்டாங்கல்ல, கடைசியாக என் பேச்சை கேட்டாங்களோ அவங்க சுயமாக அனுபவத்து சில பேர்லாம் பட்டறிவால் தாங்க வருவாங்க. பட்டதான் தெரியும், நீண்ட கால சிந்தனையெல்லாம் இருக்காது, பட்ட பிறகு தான் தெரியும். எடப்பாடிக்கு நீண்ட கால சிந்தனை இல்லைங்கிறீங்க. இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் ஓபிஎஸ். அங்கே உள்ள ஓபிஎஸ்ங்கிற பூதத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பாஜகவோட எடுபிடி ஓபிஎஸ்ஸை உள்ளே வச்சுட்டு எப்படி அந்த பாஜக வெளியே வர முடியும்? ஓபிஎஸ் அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தான் பாஜக விட்டு அவங்களால வர முடிச்சு. ஆனால் பாஜக ஒன்றுமே மத்திய அரசு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு எத்தனையோ வழக்குகள் இருந்தாலும் கூட, எத்தனையோ புகார் இருந்தாலும் கூட, ஒரு இடியோ ஐடியோ எதுவுமே பண்ணுறது இல்லையா அதிமுக காரங்க? திமுக மேலே எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாம் ஜெயிலில் வரைக்கும் அனுப்பிச்சாங்களே, எவ்வளோ? செந்தில் பாலாஜி இடி கேஸுங்க. அதை ஆரம்பிச்ச யாருங்க? இல்லை, எல்லா மாநில லஞ்ச ஒழிப்பு வேணும்னா திமுக காரங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுது. அதிமுகவை நல்ல மென்மையான பாலாஜி அதிமுகவை நல்ல ஹியூமர் வச்சிருக்காங்க பாஜக. எந்த கேஸ்? செந்தில் பாலாஜி கேஸ் ஒரு கேஸ் தாங்க, இடி டைரக்ஷனு. மற்றெல்லாம் டிவிஎஸ்சி கேஸுங்க. பொன்முடி கேஸு 3 ஆண்டு தண்டனை, டிவிஎஸ்சி கேஸு. இப்போ பல இந்நாள் அமைச்சர்கள் மீது, திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் ரிவிஷன் வந்திருக்குல்ல, அது இப்போ டிவிஎஸ்சி கொடுத்த வழக்குகள் தான் இருக்குது. செந்தில் பாலாஜி மேலே மட்டும் இடி ப்ரொசீட் பண்ணது எதனாலன்னா, உச்சநீதிமன்றம் ப்ரொசீட் பண்ணி சொன்னாங்க, அதனால் ப்ரொசீட் பண்ணாங்க. வேறு யார் மேலே இருக்குது? அப்படி பார்த்தா நீங்கள் இன்றைக்கி அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லார் மேலேயும் இது விஜயபாஸ்கர் மேலே வழக்கு இருக்குது. அதுக்கடுத்து இப்போ இளங்கோவன் சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர் வீடுகளில் ரெய்டு நடந்திருக்கு, ஐடி ரெய்டு. இப்போ அதிகமாக அதிமுக ஆட்கள் மீது தான் இடி ஐடி எல்லாம் பாஞ்சிட்டு இருக்குது. ட்ரெய்லரா இது? இதுதான் பயமுறுத்துறாங்க. ட்ரெய்லரா எங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன், ட்ரெய்லர் மெயின் பிக்சர் அப்புறம் வரும். பயமுறுத்துறாங்க, பயமுறுத்தி பார்க்குறாங்க பாஜக அதிமுக. நிச்சயமா பயந்துருவாங்களோ இவரே? இல்லை பயந்துருவாங்களான்னு கேட்குறேன். பயப்படலையே அவங்க. பாருங்கள், இவ்வளோ போய் பயப்படலையே. இப்போ இவர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு, குட்கா வழக்கு, ஆளுநர் அனுமதி கொடுக்காமையே இருந்தார். கூட்டணி விட்டு வெளியே வந்த உடனே ஒரே வாரத்தில் அனுமதி கொடுத்தாரா இல்லையா சிபிஐ விசாரணைக்கு? அப்போ அது தெரியுதுல, நமக்கு அப்பட்டமாக தெரியுதுல்ல. பயமுறுத்தி பார்ப்பாங்கங்க. அதான் பாஜகவுடைய வழக்கமே. எதுக்கு பயமுறுத்துறாங்க? ஏன் திமுக பயமுறுத்த மாட்டேங்கிறாங்க? அதிமுக எதுக்கு பயமுறுத்துறாங்க சொல்லுங்க? கூட்டணி விட்டு வெளியே போகிற, உள்ள வாங்கன்னு அர்த்தம். உள்ள வா, என்னை எப்படி என்னை விட்டு நீ போக முடியும்? உன்னை விட்டா எனக்கு ஆள் அங்கே யார் இருக்கா? அதுதான் கோவம். திமுக மேலே கோவம் இல்லையா? ஏன்னா மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங். திமுக வரமாட்டாங்க. இப்போ வரமாட்டேன், வரக்கூடாது. பாஜக என்ன சொல்லுவான் தெரியுமா? 2026 நீ தனித்தே போட்டி போடு. நம்ம ஒப்பந்தம் என்பது 2026 பின்னாடி, போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவுக்கு தான் நம்ம ஒப்பந்தம். இப்போ கிடையாது. இப்போ நீ என்னை கடுமையாக எதிர்க்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் நம்ம உறவை மட்டும் வச்சுக்கிடுவோம். என்ன பிரம்மாண்டமான உறவுங்க.
உதயநிதி ஸ்டாலின் போனால் பிரதமர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. எத்தனை 2-3 மாதம் ஆயிடுச்சு அதையே சொல்லிட்டு இருக்கணுமா? மாநில முதல்வருக்கே தரமாட்டாங்க பிரதமர் இன்டர்வியூங்கிற நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினைக்கிறீங்க. அதனால் அப்போ அமைச்சர் அவர் துணை முதல்வர் கூட கிடையாது. அதனால் பாஜகவுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் சொல்கிறாங்க இவங்க? இது அதிமுக பயமாக இருக்கும். எதுக்கு பயப்படலையே? நீ அங்கிட்டு மொத்தமாக போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்பயே போங்கிறாங்க. போன எனக்கு லாபம், இஸ்லாமிய 40 லட்சத்தை நான் வாங்கிக்கிருவேன். ஆனால் எனக்கு வந்து திமுக போகாது, அதிமுக போயிருங்கிற ஒரு எண்ணம் அதை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, யார் சொல்கிறாங்க? திமுகனுடைய கூலி கூட்டம், பத்திரிகையாளர்கள் கூட்டம், ஆதரவு கூட்டம். அவங்க என்ன திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு இது ஏன் சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிமுக பக்கம் போயிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கிடையாது, ஓட்டு எடுக்கக்கூடிய ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி இல்லை, பிஜேபி நம்பவில்லை, மோடி நம்பவில்லை, அண்ணாமலை நம்பவில்லை, அவரை தனியாக விட்டணும், அவரால் ஓட் கேதரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற விமர்சனம் சேர்ந்தானே வருது. வரட்டும், அதை விட்டால் நல்லது தானே. விட மாட்டேங்கிறாங்களே, அதுதானே பிரச்சனை. அவரால் ஓட்டு சேகரிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எடப்பாடியால் ஓட்டு சேகரிக்க முடியுமா? சேர்த்துருக்காருங்க. சேகரிக்க முடியுமாங்கிறது இப்போ எதிர்காலம். பழைய காலத்திலே சேர்த்துருக்காரு. 2021 10 வருட ஆட்சிக்கு பின்னாடி இருந்த அதிருப்தியை தாண்டி 3 லட்சம் வாக்குகளை தாங்க தோத்தார் அவர். ஓபிஎஸ் இருந்தாரப்போ. ஓபிஎஸ் என்னங்க செல்லா காசுங்க. ஓபிஎஸ் அந்த எலெக்ஷனில் இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரமே போல. அவர் இருந்ததே போதும் அதிமுகவுக்கு. மோசமாக தோற்றுருக்கோம் அதிமுக. ஏதோ அதிர்ஷ்டவசமாக அவரே வேணும். இப்போ மக்களவை தோற்ற மாதிரி தோற்றுருக்கோம். மக்களவையில் தோல்வி இல்லைங்க, ஜெயிக்கிறேன். நீங்கள் கடந்த மக்களவை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2% கூட வாங்கியிருக்காங்க. அதுவும் எப்போ கௌரவமான தோல்வி. அது நிச்சயமாக கௌரவமான தோல்வி தான். நீங்கள் சொன்ன கரெக்டான வார்த்தை, நான் ஒத்துக்கிறேன். தோல்வி என்பதை ஒத்துக்கிறாமல் இருக்க முடியாது. கௌரவமான தோல்வி. ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் பெர்செப்ஷன் என்ன இருந்துச்சுங்க, வாட் இஸ் த பெர்செப்ஷன் பேட்டில். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த காலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2 அணிகள் இருக்குது. அது மத்திய ஆட்சியை அமைப்பதற்கான 2 அணிகள். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் போட்டி. பிஎம் கேண்டிடேட்ஸ் 2 பேருக்குமே முன்னிறுத்துறாங்க. அதிமுக இதில் சாய்ஸே இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அதிமுகவுக்கு தெரியுங்க, அவங்க சீரியஸாகவே இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணல. இனிமேல் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா? இது இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, கடுமையாக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. என்ன கடுமையாக ஆரம்பிச்சிருக்காங்க? என்ன எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மழை வெள்ளம் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, அரசு கவனிக்கல மக்களை, கட்சிக்காரங்க தான் கவனிக்கணும்னு சொன்ன உடனே ஒவ்வொரு இடத்துலையும் பரவலாக 7-8 மாவட்டங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் அதிமுக நிர்வாகிகள் உணவு பரிமாறுறாங்க, உதவிகள் செய்கிறாங்க, பல்வேறு பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க, அவங்களுடைய கிரீவன்சஸில் போய் அட்டன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நகரத்தில் பார்த்துங்க, ஒரு சின்ன நகரம், ஒவ்வொரு வீடாக போய் பரிசு பொருள் கொடுக்குறாங்க. மக்களை வாங்கன்னு கொடுக்கல, நிவாரணப் பொருட்கள் இவங்களே போய் நிவாரணப் பொருட்களை கொடுக்குறாங்க. அதுவும் ஒவ்வொரு வீடாக எலெக்ஷனில் அந்த மக்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. தேர்தலில் பிரதிபலிக்குமா? நிச்சயம் பிரதிபலிக்கும். நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேங்க. இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் 37%. இதில் 17% அதிமுக ஜெயிச்சா அவங்க 180 தொகுதியில் ஜெயிக்கும். இந்த நிகழ்ச்சியின் கருத்து கூறிய திரு கலை மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.